கலியுகம் என்பது 4,32,000 வருஷம். துவாபர, துவான்னா 2 இல்லையா, துவாபரம்னா கலியுகம் இன்டு 2 போட்டுக்கோங்க. எத்தனை வரும்? 8,64,000 வருஷம். அது துவாபர யுகம். அடுத்து திரேதா யுகம்னு சொல்றோமா, திரேதான்னா 3, கலியுகத்தை 3ஆல பெருக்கிக்கோங்க, 12,96,000 வருஷம் வரும். அதுதான் திரேதா யுகம். கிருத்தன்னா 4ன்னு சொன்னோம் இல்லையா, கலியுகத்தை 4ஆல பெருக்கிக்கோங்க, 17,28,000 வருஷம் வரும். அது கிருத்த யுகம். அப்போ ஒரு மடங்கு கலியுகம் 4,32,000 வருஷம். துவாபரன்னா 2 மடங்கு 8,64,000. திரேதானா 3 மடங்கு 12,96,000. கிருத்தனா 4 மடங்கு 17,28,000. எல்லாத்தையும் கூட்டினா 43,20,000 வருஷம் வரும். அந்த 43,20,000 வருஷம் ஆனால் அதற்கு ஒரு சதுர்யுகம்னு பேரு. அதுல 4 பங்கு கிருத்த யுகம், 3 பங்கு திரேதா யுகம், 2 பங்கு துவாபர யுகம், 1 பங்கு கலியுகம். 4:3:2:1 கூட்டினா 10 வருது இல்லையா. அதனாலதான் கலியுகம்ங்கிறது 1, 4,32,000, டோட்டலா 10, 43,20,000 என்று இந்த கணக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்ப கலியுகம்னா தர்மம் ஒரு காலோடு நிற்கக்கூடிய யுகம் கலியுகம். 43,20,000 வருஷம் கணக்குல 4,32,000 வருஷம் இருக்கக்கூடியது கலியுகம். கலி என்றாலே கான்ஃபிளிக்ட், குழப்பம், சண்டைன்னு அர்த்தம். எப்போதுமே ஒரு கலகமும் குழப்பமும் இருக்கக்கூடிய காலம், அதுதான் கலியுகம் என்பது கலியுகத்துக்கான டெஃபினிஷன். இப்ப 2வது பகுதிக்கு வருவோம். இந்த கலியுகம் எப்ப தொடங்கியது, இப்ப எவ்வளவு காலம் ஆயிருக்கு, இன்னும் எவ்வளவு காலம் இந்த கலியுகம் இருக்கும், அதை நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். 2வது பகுதி. இந்த கலியுகம் எப்ப ஆரம்பிச்சதுன்னா, இதை பாகவத புராணம் சொல்கிறது. யாவத் ச பாத பத்மாபியாம் ஸ்பிருஷன் ஆஸ்தே ரமாபதிஹி தாவத் கலிர்வை பிருத்திவீம் பராக்ராந்தும் நச்சாசகத்து. கண்ணபிரான் துவாபர யுகத்தின் இறுதியில அவதாரம் பண்ணார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். துவாபர யுகத்தின் இறுதியில கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணன் அவதரித்து அவதாரத்தை நிறைவு செய்வதற்கு முன்பே கலியுகம் தொடங்கிடுதான்.